எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிராவோலேருந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ராக்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வந்து பேபி மோட்டோன்னு இருக்குது. பேபி மோட்டோ அப்படின்ட்டு இது வந்து மோட்டோ ஃப்ராக்னு இதுக்கு முன்னாடி ஒரு 14 கிராமில் ஒரு ஃப்ராக் விட்டுருந்தானுங்க. அதோட சின்ன ஃப்ராக் போல் 10 கிராமில் இருக்குது. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். அதனால் இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. கோமோ, என்ன பேர் கோமோ, 5லேருந்து 6 கிராமு. இது நல்லா இருக்கான். நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கான். 5லேருந்து 6 கிராம் இருக்கிறதுனால ரொம்ப பொடுசாக இருக்குது. ஆனால் ரப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதில் கண்டிப்பாக மீன் அடிக்கும். ஆனால் 5லேருந்து 6 கிராம் கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு பக்காவால் லைனில் போட்டுட்டு கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 0.18 அந்த மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பின்னர் இது தேவையில்லாத ஸ்பின்னர். நார்மலான ஸ்பின்னர் கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வேறு ஸ்பின்னர் இருந்தால் கழட்டி கூட மாற்றிக்க பாருங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்களான்னு தெரில, ஏன்னா இது எங்கே கிடைக்குன்னு தெரில. உள்ளாரே இது ஒரு ஃப்ராகு. அடுத்து இது அங்ஸாவே என்னமோ ஒரு பேர், அங்ஸா ஃப்ராகு. 6லேருந்து 7 கிராமு. இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிருக்காரு. ஆனால் இது என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் நல்லா இருந்தது போல் ரப்பர் குவாலிட்டி. அடுத்த இதில் ரப்பர் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மைக்கெலாம் நான் எடுத்துகிட்டு வரல, அதனால் கொஞ்சம் காற்று பிரச்சனை இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது வந்து மேக்ஸ் ஃப்ராகு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ராகு. ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, வழக்கம் போல் அந்த ஸ்பின்னரை மாற்றிருக்காங்க. ஸ்பின்னரை எதுக்கு மாற்றுறாங்கன்னு தெரில. ஸ்பின்னரை மாற்றினா அது வந்து சில டைம் வந்து இந்த பாசியில் அடிக்கும், மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சிங்க, மீன் பிடிக்கிறப்ப ஸ்பின்னர் இதை பிடிச்சிட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின்னரும் டேமேஜ் ஆகும். இது எதுக்குச்சு, இந்த சின்னோண்டு ஒரு ஸ்பின்னர் இருக்கும், அது போட்டாலே போதும். ரப்பர் குவாலிட்டி இது எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ராகு மேக்ஸ் ஃப்ராகு இதெல்லாம் நம்மள்கிட்ட முன்னாடி இருந்தது. இப்போ நம்மளால் எடுத்து பண்ண முடியல. திருப்பி ஆரம்பிப்போம். திருப்பி என்னைக்கு ஆரம்பித்தாலும் சொல்கிறேன். இந்த இதிலே எந்த ஃப்ராக் நல்லாயிருக்கும் அதை வந்து எடுத்து சேல் பண்ணுறது தான் பிளானு. பார்ப்போம் என்னாண்டு. இது வந்து விஷம் தான் நினைக்கிறேன், பேர் என்னன்னு சரியாக தெரில. 8 கிராமு. இதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் 8 கிராம் ஓகே, நல்லாயிருக்கு. இது என்னன்னா ஊக்கு சில டைம் ஊக்கு இப்படி பிறண்டும், எதாச்சும் மாட்டிக்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொடுத்த ஸ்பின்னர் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இப்போ உடஞ்சி போன ஸ்பின்னர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பெண்ட் ஆகி ஒரு ஸ்பின்னர். அது வந்து சரியில்லை. சில இதுக்கு சரி வராது, சில இதுக்கு ஓகே. இது ஒரு ஃப்ராகு. இன்றைக்கி வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ஃப்ராக் வந்து பால்டோன் ஒரு இது மாடலு, 9 to 10 கிராமு. இது 4.5 சென்டிமீட்ரு. இது நான் இன்றைக்கி எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரப்பர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ரப்பர் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. இதில் கொடுத்துருக்க ஸ்பின்னரும் ஓகே. ரப்பர் குவாலிட்டி அந்தளவுக்கு ஆடாக இல்லை, இருந்தாலும் ஓரளவு ஓகே, தாங்கும். இது எவ்வளோன்னு தெரில. ஃபஸ்ட்டு இதை வச்சு மீன் பிடிக்கும், அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்களா. ஃப்ராக் நல்லா இருக்குது, ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் பார்த்துங்க. சைஸும் சின்ன சைஸு, கரெக்டாக 10 சென்டிமீட்ரு. நல்லாயிருக்கு, பார்க்கணும் எப்படின்ட்டு. இதை வச்சு நீ பிடிக்க போகிறோம். இதில் வச்சு ரிசல்ட் வரும், நல்லாயிருக்கா எப்படின்ட்டு வச்சு ஒரு நாள்லேயே தெரிஞ்சிடும் நீ இந்த ஃப்ராக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்கலாம். ரவுடிஸ்னா அப்படி தான் இருக்கும். வயசானவன்னு சொல்கிறாங்க, ரவுடிஸா ஓடிட்டா ஓடிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஓடிட்டு கழட்டி வந்து மறைச்சிடு. உனக்கு இதே வேலையாக போச்சு. இப்போலாம் வெயில் அடிக்குது, ஒன்றிலே இருக்கட்டும். நல்ல சைஸு முரட்டு சைஸாக பிடிச்சா மச்சான். முரட்டு சைஸு
அதனால தான் ஊக்க பாய்ச்சா என்னன்னு தெரியல, அதனால கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்படியே ஃபோட்டோ தரேன். ஓகே ஓகே. ஃப்ராக் எடுங்க. ஃப்ராக் பால்டோ ஃப்ராகு வண்டியில் மாட்டி இருக்கு. வெயிட் பண்ணு. ஓகே. நல்ல ஒரு இதனால் உடனே ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஃப்ராகு கிளியாமல் இருக்கா, கொடுக்குற 500 400 ஒரு 10 மீன் 20 மீன் நல்லா பிடிக்க முடிஞ்சுதா, அதுதான் மேட்ரே தவிர மற்றபடி ரிசல்ட்டெல்லாம் வந்து இதோட நல்ல ஃப்ராகும் இருக்கும், குறைச்ச ஃப்ராக் இருக்கும். அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட்லாம் வேலை செய்யும், ஃப்ராகுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யாது. நேற்றுலாம் ஒரு ஃப்ராகை போட்டோம், இதே லப்பர் குவாலிட்டி உள்ள ஃப்ராகை போட்டோம், எடுக்கல. கடைசியில் ஜிமேனில் ஒரு ஃப்ராகை போட்டோம், எடுத்துருச்சு. அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ நல்ல ஃப்ராகாக இருந்தாலும் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது, சில இடத்துல டிஃப்ரெண்ட்டாக மாற்றி தான் போகும். கோவப்படாது சரியா? போட 3 டைம் போட. கிட்ட போ லாங்கடி. நாங்களாம் இங்கே அடிச்சது இங்கே தான். இங்கே தான் இருக்கு. நல்ல மீன் கிடக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த கருவையை தாண்டி கொஞ்சம் பிடிச்சுன்னு அப்புறம் நமக்கு கிடைக்காது. வருது எதிர்பார்த்த அளவுக்கு பெருசு இல்லை. பல நாட்களாக எதுவுமே இல்லாத கிடந்த நமக்கு இது எவ்வளோ ஆறுதலாக இருக்குது. அதில் பால்டோ ஃப்ராக் பால்டோவில் ஒரு நல்ல சைஸு. திருப்பி கழட்டிகிட்டே மீன் மாட்ட தான் பார்க்கும். கடைசியாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஃப்ராக் எப்படி இருந்து. தலா ஜாதரா சரி விடுவா மீன் விடு தலையிலே வச்சு எடுத்துரு. ஐயோ ஊக்கடிக்க கூட டைம் இல்லை. இதில் எந்த பக்கம் எடுத்துகிட்டு வருது? ஓகே நல்ல சைஸு, குட் சைஸ் தலை சைஸு. பால்டோவில் மாட்டிச்சு. ஆனால் பால்டோ பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் இருக்கா என்னன்னு தெரியல, இருக்குது. சைஸ் முரட்டை சைஸு. வீடியோ தான் அந்தளவுக்கு வந்துருக்குன்னு தெரியல. வீடியோ எடுக்க போன வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால ஆங்கிள்லாம்
கண்ணு எனக்கு இது வீடியோவே தெரில, அந்த மீன் பிடிச்சது இதுவுமே தெரியுமான்னு தெரில. ஃப்ராக் ஃபுல்லாக முழுகிடுச்சு. உள்ள இருக்கு ஃப்ராக். இதுவரை வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 4 மீன் பிடிச்சிருவேன். அதில் 2 மீன் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அது வந்து மச்சான் வீடியோ எடுக்கலை, அவன் மீன் பிடிக்க போயிட்டான். அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அது வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, மீன் பிடிச்சதே தெரில. இன்னொரு வீடியோ ஆச்சும் பரவாயில்ல. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ராக் நல்லாயிருக்கு. ஃப்ராக் வந்து கீழே வந்து அந்தளவுக்கு வெயிட்டு இதாக இல்லை. கீழே வந்து அந்தளவுக்கு கோட்டிங் சரியாக கொடுக்கல. சும்மா கீழேயும் ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. கீழே வந்து ஆடாக இருக்கும். அதாவது நம்ம இந்த மவுத்துக்கிட்டெல்லாம் கொஞ்சம் ஆடாக கொடுத்துருக்கணும். அதுலேருந்து இதுவரை இப்படி ஒரு ஆடாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ராக் தூக்கி போகிறப்ப உட்காரப்போ இப்படி தான் உட்காரும். இப்போ வந்து நீங்கள் மீன் அடிச்சதுனால அப்படி பிடிங்கிட்டு இருந்தாலும் உள்ள வெயிட்டு தான். இதுதான் டபுள் ஸ்பின்னர். இந்த ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இன்னொரு மொக்க ஸ்பின்னர் இப்படி கை வளைஞ்ச மாதிரி இருக்கும், அது கொடுக்காம இருக்கிறதுனால இது கொடுத்ததுனால நல்லாயிருக்கு. வழக்கம் போல் இங்கெல்லாம் வந்து வெயிட்டு கொடுத்துருந்தாங்க, ஓரளவுக்கு நல்லா டபுள் கோட்டிங் ட்ரிபிள் கோட்டிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓடாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றப்போ தான் பிரைட் லைன் அதில் கட் பண்ணி ஃப்ரண்ட் மவுத் வந்து கட் ஆகுது. காரணமே அதுதான். பிரைடு வந்து நல்லா கட் பண்ணிடும். இது ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. இது ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃப்ராக் நல்லாயிருக்கு, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பபுள் ஆக்ஷன் வருது டபுள் ஸ்பின்னர் இருக்கிறதுனால. இது வந்து நீங்கள் சேமீன், ஒரு மீன், மயில் இறால் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 4.5 சென்டிமீட்டரு. ஆனால் அகலம் இப்படி நல்லாயிருக்கு. பார்க்க அந்த புல் ஃப்ராக் மாடலில் இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேமீன், ஒரு மீனுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃப்ராக் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இது வந்து நான் மினிமம் குவான்டிட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடுங்க, நான் அனுப்பிவிட்றேன். கீழே ஃப்ராகோட டீட்டெயிலும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். எவ்வளோ ருபீஸ் என்னான்ட்டு, எவ்வளோ கிராம் வெயிட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கும். பாருங்கள், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.